இந்த கதையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு உண்மை சம்பவம். எனக்கு நண்பர்கள் எல்லாம் ரொம்ப கிடையாது, குறைவான நண்பர்களை உண்டு. அப்படி இருக்கும்போது என்னுடைய ஸ்கூல் படிக்கும் என்னுடைய நண்பன் இருந்தான். இது ஸ்கூல் வயதில் நடந்த கதை. அப்போது அவன் எனக்கு ஒரு மிகவும் நெருக்கமானவன். அவன் பெயர் எல்லாம் குறிப்பிட விரும்பவில்லை. அவனுக்கு இந்த ஊர் கிடையாது, வெளியூர். அவன் இங்கே வந்து படிக்கிறான். சொல்லப்போனால் அவன் அப்பா இங்கே வந்து தொழில் ஆரம்பித்து இருக்கிறார் கன்னியாகுமரியில். அதனால் அவன் இங்கே வந்து விட்டான். என்னோடு ஸ்கூல் படித்தான், நெருக்கமானவன். அவனை பிடித்து கலாய்த்து விட்டு கொண்டே இருப்பேன். அவனும் என்னை மாறி மாறி கலாய்ப்பான். நல்ல நண்பன். நாங்கள் 12ஆம் வகுப்பு முடித்து வீட்டிற்கு போகிறோம். பிரியாவிடை வாழ்க்கை வெறுத்து போய்விட்டது. பள்ளி நாட்கள் எல்லோருக்கும் அது ஒரு இன்பமான நாள், அப்படித்தானே? ஆனால் அந்த கடைசி ஒரு நாள் எனக்கு அது துன்ப நாள். எத்தனை நாட்கள் ஜாதி மதம் கடந்து சந்தோஷமாக ஆட்டம் போட்டு இங்கிருந்து செல்ல போகிறோம் என்று வேதனை. டீச்சரை கரெக்ட் செய்வதற்காக பாடுபட்ட பாடு. கிளாஸ் பெண்களை கலாய்த்து எல்லாவற்றையும் பார்த்து பிடித்த கதை. இப்படி பல கதைகள் உண்டு. இப்படி இருக்கும்போது இதை விட்டு பிரிந்து போகிறோம் என்ற ஏக்கம், என்ன படித்து என்ன சாதிக்கப் போகிறோம் என்ற எண்ண ஓட்டங்கள் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. அப்படி இருக்கும்போது என்னுடைய நண்பன் என்னுடைய வீட்டிற்கு வா என்று அழைத்தான். அவனுக்கு விருதுநகர் பக்கம். நானும் யோசித்து விட்டு வீட்டில் சொன்னேன். சரி, போயிட்டு வா என்று சொன்னார்கள். நானும் அவனோடு சென்று கிளம்பினேன். விருதுநகருக்கு காலையில் 6 மணிக்கு இங்க இருந்து கிளம்பி 11 இருக்கும் விருதுநகர் வந்து விட்டோம். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அந்த நாட்களில். ரோட்டில் போகும் பெண்களை பார்த்து சைட் அடித்து கொண்டே போனேன். சரியாக நானும் விருதுநகர் வந்து சேர்ந்து அவனோடு. அப்போது அவனுடைய வீடு சின்ன வீடு. நான் தங்குவதற்கான வசதி ரொம்ப இல்லை. எனக்கும் ரொம்ப சரிப்பட்டு வரவில்லை. அதனால் அவனுடைய அண்ணன் வீட்டில் என்னை தங்க சொன்னான். நாங்கள் எல்லோரும் சிறுவர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் நாங்கள் முதிர்ச்சி அடைந்தவர்கள் என்று யாரும் நினைக்கவில்லை. என் நண்பன் பாவம். சொல்லப்போனால் அவனுக்கு பெண்கள் என்றால் பிடிக்காது. பெண்களை பார்த்தால் 10 அடி பின்னாடி போய் விடுவான். எல்லா கிளாஸ்லையும் சுத்திட்டு இருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? உங்க கிட்ட பேசக்கூடாது, பெண்களை பார்க்க கூடாது. அவங்க பேசினாலும் தூரமா போயிரணும், சண்டை போடணும். பேசுற பையனை கூட பேச விடக்கூடாது சொல்லுவாங்க, தெரியுமா? அப்படிப்பட்ட இனத்தை சார்ந்தவன். அவங்க அண்ணன் வீட்டுக்கு என்னை கூட்டி கொண்டு போனான். அவங்க அண்ணன் வெளிநாட்டில் இருக்கிறார். என் முகத்தை பார்த்தால் பிஞ்சு முகம். அதனால் என்னை ஏற்று கூட்டிக்கொண்டு போனான். அங்கே அவனுடைய அண்ணி இருந்தாள், சிறு குழந்தை இருந்தது. வேற யாரும் இல்லை. என்னை கூப்பிட்டு விசாரிச்சு அவங்க என்ன உள்ள கூப்பிட்டாங்க. நானும் உள்ள போனேன். பிறகு என்கிட்ட நல்லா பேசினாங்க, நாங்க நல்லா பேசினோம். அவன் பேசாமல் அமைதியாகவே இருந்தான். பிறகு ஊர் எல்லாம் சுத்தி காட்டி நல்லா சாப்பாடு வாங்கி தந்த நல்ல நண்பன். ராத்திரி நான் நண்பன் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுவிட்டு அவங்க அண்ணி வீட்டுக்கு போனேன். அவன் வர மாட்டேன்னு சொல்லிட்டான். நீ போய் அங்க தூங்கு, நான் வரவில்லை என்று. சரி என்று சொல்லி நானும் போனேன். போகும் வழியில் நிறைய படம் ஏற்றி கொண்டு போனேன். ஜியோ அறிமுகப்படுத்திய நேரம் அது 4 கிராம். நான் ரெட்மி 4A வைத்திருந்தேன், செமையான மொபைல். புதிதாக நெட் அன்லிமிடெட் என்பதால் அளவுக்கு அதிகமான படத்தை ஏற்றி வைத்திருந்தேன். ஏத்தி வைப்பது என்னுடைய ஒரு ஹாபிட். ரொம்ப எல்லாம் பார்க்க மாட்டேன், ஒரு படத்துக்கே தாங்காது. நான் ஏற்றி வைத்த படத்தை பார்த்து கொண்டே போனேன். வீட்டிற்கு போன பிறகு நண்பனின் அண்ணி சாப்பிட்டியா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொல்லிவிட்டேன். வா உட்காரு என்று சொல்லிவிட்டு சோபாவில் உட்கார்ந்தேன். போனேன், பக்கத்துல போய் உட்கார்ந்து இருந்தேன். நான் போன் நோண்டிக்கிட்டே இருந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்க என்று போனை பிடித்து விட்டார்கள்.
பிறகு பார்த்தால் படம். எனக்கு கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. செத்தேன்டா சிவனாண்டி, இன்னைக்கு வீட்டை விட்டு அடிச்சு துரத்த போறாங்க. மானம் போச்சு, மரியாதை போச்சு, மனசு அடிச்சுக்கிட்டே இருந்து எனக்கு ஒன்னும் சொல்ல முடியாது. என்ன சொல்றது, அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன படம் வச்சிருக்கேன் எல்லாம் ப்ளே பண்ணி எல்லாம் பார்த்தாங்க. டேய் என்னடா இது என்று கேட்டார்கள். இது வந்து என்று இழுத்தேன். இவ்ளோ ஏத்தி வச்சிருக்க, ஏண்டா லவ்வர் எதுவுமே கிடையாதா? அப்பதான் மனசுக்குள்ள நிம்மதியாக இருந்தது. எப்படியோ தப்பிச்சிட்டேன். இவளுக்கும் நமக்கும் மேல ஆர்வம் இருக்கும் என்று யோசித்து இவளுக்கு பிராக்கெட் போட்டு விடுவோமா, சும்மா தானே இருக்க பிரச்சனையாகாது என்று யோசித்துவிட்டு அவளிடம் அது இருந்தால் நான் எதுக்கு இத பார்க்க போறேன், அவளைதான் பார்த்துட்டு இருப்பேன் என்று சொன்னேன். அதுக்கு நீ இத்தனை படம் எடுத்து வச்சிருக்கியா டா? ஆமா, கதைத்தான் பார்த்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னேன். அவள் பார்த்து கொண்டே இருந்தாள். நீங்க பாப்பீங்களா என்று கேட்டேன். அப்படிலாம் இல்ல, ஆனால் எப்பவாவது டா என்றாள். அவள் என்னை ரூமுக்கு கூட்டிக் கொண்டு சென்றாள். கவரை எடுத்து எனக்கு கொடுத்து இப்ப என்ன வேணா பண்ணிக்கடா என்றாள். நானும் சரி என்று அவளிடம் சந்தோஷமாக விளையாடினேன்.